கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ இத்தனை நாட்களாக ஏங்கி அழுதது எல்லாமே போதும். நிறுத்திக்கொள், உன் அழுகையை நிறுத்திக்கொள், உன் கண்ணீரை துடைத்துக்கொள். அப்பா, நான் இருக்கிறேன். அன்பிற்காக ஏங்குகிறாயா? இது உனக்காகவே சொல்லப்பட்ட வாக்கு. தவறவிடாமல் நம்பிக்கையோடு முழுமையாக கேள். உன் மனது சற்று லேசாகும். எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி தவிப்பதற்கு பதிலாக உன்மேல் உண்மையாக அன்பாக இருப்பவர்களிடம், உன் மதிப்பை புரிந்தவர்களிடம் உன் அன்பை எதிர்பார்த்து பழகு. நீயே கதி என்று உன்னை தேடி வரும் உன் மதிப்பை புரிந்தவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை செலுத்து. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் வைரமே. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை மறுநாளும் அப்படியே இருப்பார்கள், அப்படியே இருந்து விடுவார்கள் என்று மட்டும் தவறாக எண்ணி விடாதே. பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், பக்தி, அன்பு அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன். சோதனை வருகிறதே என்று நீ சற்று தயங்கி உட்கார்ந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. சோதனை வந்தால் என்ன, அனைத்து தடைகளையும் நான் மீட்டு விடுவேன், தாண்டி விடுவேன் என்ற
நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். எதையுமே உன் வாழ்க்கையில் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றியை நிலைநாட்டலாம். கவலைப்படாதே, உன் வாழ்வில் விளக்கேற்ற உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கப் போவதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பேன், ஜோதியாகவும் இருப்பேன். உன் பிரச்சனை அனைத்திற்கும் என்னிடமே தீர்வு இருக்கிறது. பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து நடுங்கி ஒரே இடத்தில் உட்கார்ந்திராமல் பின்னோக்கி அடியை எடுத்து விடாமல் நீ இருந்தால் அதற்கான தீர்வை நிச்சயமாக காணலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ வேறு எங்கோ போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். அது என்னிடம்தானே இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ வேறு எங்கோ சென்றால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுத்துவிட மட்டும் நினைத்து விடாதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அதுவே உன்னை காக்கும். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறோம் என்பதில் இருக்கிறது அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களே வாழ்க்கை. எதிர்பார்த்து காத்திருந்து பின் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய பொக்கிஷமே. ஏமாற்றத்திற்கு பின் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமுமே மிகப்பெரிய அற்புதம்தான், அதிசயம்தான், ஆனந்தம்தான். அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை நிச்சயமாக உணர முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் சாயிநாதரை நான் தேடிய சந்தோஷம் என்று நீயே என்னிடம் வந்து கண்ணீரோடு நன்றி சொல்லத்தான் போகிறாய். என் பிள்ளையே, உன்னை ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வதுதான் இந்த சாயியின் வேலை. இதோ இப்பொழுதே இந்த நொடியே நீ தேடிய சந்தோஷத்தை உன்னிடம் கொடுக்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் கூறுவதை முழுவதுமாகவும் நம்பிக்கையோடும் தீராத பக்தியோடும் கேள். நிச்சயமாக இதனுடைய முடிவில் உன் முகத்தில் ஒரு புன்னகை எழும். சந்தோஷத்தோடு முகமலர்ச்சியோடே இந்த நாளை துவங்குவாய். வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோமே, அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று பதறாதே. உனக்கு அடி விழுகிறது என்றால், அடிமேல் அடி விழுகிறது என்றால் உன் வாழ்வு வெற்றிக்கான பாதையில் மிக சீக்கிரமாக அடையப் போகிறது என்றுதான் அர்த்தம். வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று நினைக்காதே. இந்த தேடலில்தான் உன் வாழ்க்கையில் பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் எழுப்பிக் கொள்ளாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்குமே சாட்சியாக. சில விஷயங்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருப்பதே மிக மிக நல்லது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே எல்லாமுமே தெரிந்தும் புரிந்தும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே அனைத்தும் தெரிந்தால் போதும், அனைத்தும் புரிந்தால் போதும். தகுந்த நேரம் வரும் வரை பொறுமையோடு காத்திரு. உனக்கானதை யார் மூலமாகவோ உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது நீ தேவையில்லாத பயத்தை உன் மனதில் நிரப்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்ன கேட்டாலும் என்ன படித்தாலும் என்னதான் நடந்து கொண்டாலும் உனக்கு புரிவதும் புரியாமல் இருப்பதும் என்னுடைய கருணையால் தான் என்பதை புரிந்து கொள். அப்படி நீ புரிந்து கொண்டாலும் அறிந்து கொண்டாலும் யார் மூலியமாக அறிந்து கொண்டாலும் கூட அடுத்தது நீ என்ன செய்வாய், என்ன யோசிப்பாய், என்ன சிந்தனை செய்து உன் வாழ்க்கையில் நீ நகர்த்துவாய் என்பதும் எனக்கு மிக மிக நன்றாகவே தெரியும்.
சில விஷயங்களை நான் உனக்கு தெரிவிக்கிறேன். சில விஷயங்களை, சில குழப்பங்களை நான் உனக்கு தீர்த்து வைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் உனக்கு புரியாத பல விஷயங்களை நான் உனக்கு புரிய வைக்கின்றேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் உனக்கு தெள்ளத் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். கஷ்டங்கள், துரோகங்கள், வஞ்சனைகள், மாயைகள் என்று அனைத்திலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டும் இருக்கிறேன். ஆனால் ஒரு சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ முற்பட்டால் அந்த ரகசியம் உனக்கு புரியாமலேயே போய்விடும். அந்த ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருந்தால்தான் உன் வாழ்க்கைக்கு அது சரியானதாகவே இருக்கும். அதனால் இது நமக்கு தெரியவில்லையே, இது நமக்கு புரியவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், பயப்படாமல் கலங்கி நிற்காதே. அதுதான் உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் எனக்கு அனைத்தும் தெரியுமல்லவா? ஒரு சில காரணத்திற்காகத்தான் நான் அதை மறைத்து வைக்கின்றேன். உனக்கு தெரிந்ததும் உனக்கு தெரியாததும் உன் அப்பாவின் அருளால்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கு எல்லா உண்மைகளையும், எல்லா நிகழ்வுகளையும், எல்லா ரகசியங்களையும் உனக்கு கொடுப்பவன் உன் சாயப்பாதான். உன் வாழ்க்கையில் நடப்பது, நடந்தது, நடக்கப் போவது எல்லாத்தையும் திட்டம் தீட்டுபவனும் உன் சாயிநாதர்தான். ஒரு சில அல்ல, பல விஷயங்களை கூட உனக்கு மறைத்து வைத்திருப்பவனும் உன் சாயிநாதாதான். எனவே நீ அறிந்ததையும் அறியாததையும் மறைத்துவிட்டு நான் உனக்கு கூறும் அனைத்து ரகசியங்களையும் அதன்படியே கேட்டுவிட்டு உன் சாயப்பாவை முழுவதுமாக அறிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சாதகமாக முடியும்படி நான் பார்த்து கொள்கிறேன். துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேரம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார். காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக்கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக்கொள். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு
புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். நம் எண்ணம்தான் நம் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நான் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல சொற்களையும் தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நல்லது எதுவுமே நடக்கவே இல்லை என்று உன்னுடைய அந்த கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்வு நிச்சயமாக உனக்கு அமையும். அதை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். எனவே என் பிள்ளையே, உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கையே அமையும். எனவே நல்லதை மட்டுமே சிந்தனை செய், நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு, நல்லதை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். தேவையில்லாததை மனதிலிருந்து அழித்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய வழியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான். அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான்.
நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த, அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம்.